ஹலோ விவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தியிருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும் அண்ட் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது விஏஓக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு, ஃபாரஸ்ட் கார்டு இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கும் மேலே ஆச்சு. அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த செப்டம்பர் அப்படிங்கிறதே தாண்டிடுச்சு. இப்போ நம்ம அக்டோபருக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ குரூப் 2 எக்ஸாம் வேறு பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 பார்த்திங்கன்னா நிறைய காமனான எக்ஸாமினர்ஸும் இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எப்படி இந்த பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் ஒரே மாதிரியான எக்ஸாமினர்ஸ் இருப்பாங்களோ, அதே மாதிரி இந்த குரூப் 2 குரூப் 4 பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான எக்ஸாமினர்ஸ் இருப்பாங்க. குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா குரூப் 4 எழுதுவாங்க. குரூப் 4 எழுதுறவங்களும் பார்த்திங்கன்னா குரூப் 2 எழுதி பார்ப்பாங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது எழுதி பார்ப்போம். ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக கூட எழுதி பார்ப்பாங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாம் தான் தமிழ்நாட்டில் அதிகப்படியான தேர்வாளர்கள் எழுதக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ 11 லட்சத்துக்கும் மேலே எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்டுக்காக பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான அப்டேட் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அக்டோபர் 2nd வீக் வெளியாகும் அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டடாக இருக்குது. பட் அது லாஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா அக்டோபரில் தான் வெளியிட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் அக்டோபர் 2வது வாரம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அண்ட் நியூஸ் சேனலில் ரீசென்ட்ஸாக குரூப் 4 எக்ஸாமோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் சேனலும் தனித்தனியாக பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் குரூப் 4 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இயர் பை இயர் குரூப் 4 நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் அதை டஃப்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது ஈஸின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அவங்கவுங்க என்ன படித்தாங்க, அது எந்த அளவுக்கு அவங்களால டெலிவரி பண்ண முடிஞ்சு, அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நடந்தது ரொம்பவே டஃப் அப்படிங்கிறதா மேக்ஸிமம் எக்ஸாமினர் சொன்னாங்க. இந்த மாதிரி தமிழ் ரொம்ப டீப்பாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரீ எக்ஸாம் வருமானலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யூடியூப்பில் குரூப் 4 சம்மந்தப்பட்ட எந்த வீடியோ வந்தாலும் இப்போ பணியிடங்கள் கூட பார்த்திங்கன்னா அதிகரிச்சாங்க. 727 பணியிடங்கள் அதிகரித்து 4222 பணிகள் அப்படிங்கிறது இருக்குது. இது இன்னும் அதிகரிக்கக்கூடும். அதனால தான் கம்பெனிலே பார்த்திங்கன்னா ப்ளஸ் வச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க. இயர் பை இயர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னுமே ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் பணியிடங்கள் கூடும், ஒரு 6000 வரைக்கும் போச்சுன்னா நல்லா இருக்குங்கிறதா எல்லா எக்ஸாமினரோட ஒரு எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓப்பன் காம்படிஷன் ஓசிக்கு பார்த்திங்கன்னா 31%, அதேமாதிரி பிசிக்கு பார்த்திங்கன்னா 26.5%, எம்பிசிக்கு எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1% சொல்லிட்டு மொத்த காமனாக 100% இருக்குது. இது ஒவ்வொரு ஜாப்புக்கும் பார்த்திங்கன்னா பிரியும். விஏஓ பார்த்திங்கன்னா 218 பார்த்தோம். அதேமாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் தனியாக இருக்குது, டைப்பிஸ்ட் தனியாக இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தனியாக இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. ஸோ அது மொத்தமாக சேர்ந்ததான் 4622. அவங்கவுங்க கம்யூனிட்டி தகுந்த மாதிரி இந்த வேகன்சி அந்த 100%லேருந்து இப்போ நான் சொன்ன அந்த 31%, 26.5%, 20%, 15%ன்னு அவங்கவுங்க கம்யூனிட்டி தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிரியும். ஸோ அதில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு எல்லாரும் மேக்ஸிமம் சொல்கிறது என்னென்னா, ஓசியாக இருக்கீங்க அப்படின்னா 145ஆகவும், பிசி அண்ட் எம்பிசியாக இருக்கீங்கன்னா 140க்கு மேலே இருந்தாலும், அதே மாதிரி எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா 135 ப்ளஸ் இருந்தாலும், அதே மாதிரி எஸ்டிக்கு 130க்கு மேலே இருந்தாலே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே இந்த எக்ஸ்பெக்டட் விட 5 மார்க் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நான் இது நீங்கள் லீஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு 140க்கு மேலே இருக்கவங்களுக்கு, 145க்கு மேலே இருக்கவங்களுக்கு அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஒரு 150 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் கொடுக்குறதுலேருந்து ஒரு 5 மார்க் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த டைமும் பார்த்தோன்னா 150 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப்னு வச்சுக்கிட்டா கூட யாரெல்லாம் 150 கொஸ்டின் கரெக்டாக இது பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இன்னுமே பணியிடங்கள் அதிகரிக்கிறனால நம்ம ஆல்ரெடி ஒரு இது பார்த்தோம், டேட்டா பார்த்தோம். 4622 அப்படிங்கிறத எழுதுனவங்களை வச்சு ஸ்பிட் பண்ணாவே கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே ஒரு ஜாப், 200 பேரோ 220 பேருக்கு ஒரு ஜாப் அப்படின்னு இருக்குது. ஸோ அது இன்னும் 6000 பணியிடங்கள்லாம் ஆச்சு அப்படின்னா ஒரு 120 பேர் 130 பேரில் ஒருத்தருக்கு பணி அப்படிங்கும்போது அப்போ ஜாப்ஸ் அதிகமாக காம்படிஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இதே குரூப் 4 5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா 40 பேருக்கு ஒருத்தர், 50 பேருக்கு ஒருத்தர்னு கூட பார்த்திங்கன்னா சொல்லலாம் பணியிடங்களை பொறுத்து. பட் இது 11 லட்சம் பேர் எழுதியிருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த விகிதம் அப்படிங்கிறது வரும். ஸோ இது ஒரு பிசி எக்ஸாமினேஷன் மாதிரி, எஸ்எம் எக்ஸாமினேஷன் மாதிரி ரிட்டன் இருக்குது, ரிட்டனுக்கு அடுத்து ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னா கூட இந்த 10:1, 7:1 அப்படிங்கிற விகிதத்தில் எடுப்பாங்க. பட் நீங்கள் அப்படி கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் தான், எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் அந்த கம்யூனிட்டி ரேங்கிங், ஓவரால் ரேங்கிங் வச்சு பார்த்திங்கன்னா டேரெக்டாக எடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த மார்க்கை நீங்கள் மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அக்டோபர் 2nd வீக் வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னும் டிஎன்பிசியிலிருந்து அஃபிஷியலான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ அந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.